ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து செகண்ட் டேர்மோட தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 57 கொஷின் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் கடகடன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்துடலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ முடியரசன் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். கல் முள்ளுன்னு வருதுப்பா, காடுன்னு வருது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட்கட்டு கரெக்டாக பார்த்துருக்கோம். ஸோ என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆழ கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். ஸோ கடல் கடந்தான், சமர் கடந்தான், கொடி பொறித்தான். இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிறதான் நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்து இது வந்து ஒரு சொல்லகராதி டாபிக். பொருள் தருக. என்ன? மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 1. சமர் அப்படின்னா போர். சமர்னா போர். நல்கும் அப்படின்னா தரும். நல்கும்னா தரும். கழனினா வயல். அப்போ 1 4 2 3 1 4 2 3 ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து மரம் அப்படின்னா வீரம். மரம் அப்படின்னா வீரம். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. களம்னா கப்பல். ஆலினா கடல். அப்போ 4 1. அப்போ 2 3 4 1ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். 2 3 4 1 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் எப்பா எங்கப்பா முடிவெட்ட போகிறார்? துரை எங்கே முடிவெட்ட போகிறாரு அப்படின்னு கேட்பாங்க. துரை எங்கே முடிவெட்ட போகிறாரு? அப்போ முடி துரை. ஓகேவா? ஸோ முடி வெட்டிட்டு வந்ததுக்கப்புறம் துரை எப்படி இருப்பார்? ராசா மாதிரி இருப்பார். அதே ராசு. ஓகேவா? ஸோ அடுத்து முடியரசன் எழுதிய நூல் எது? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. எல்லாமே கரெக்டு தான். ஸோ அப்போ அனைத்தும் சரிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிற பாராட்ட பெற்றவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி. ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஷின், ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு பாராட்ட பெற்றவர் முடியரசன். அடுத்து வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படின்னா பாரதியார். ஸோ கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. அந்த காலத்திலே எவ்வளோ பாடியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அடுத்து போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல் எடுத்து, கல் கூட்டல் எடுத்து, கல் எடுத்து, கல் கூட்டல் எடுத்து. அடுத்து நானிலம்னா 4 கூட்டல் நிலம். ஸோ நானிலம் 4 கூட்டல் நிலம். ஸோ ஆக்சுவலாக இப்படியும் கேட்கலாம். இல்லை 4 கூட்டல் நிலத்தை வந்து சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேட்பாங்க. ஸோ 4 நிலம்னு யோசிச்சிடக்கூடாது. நானிலம். நானிலம்னா எப்படி பிரியும்? 4 கூட்டல் நிலம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானிலம் அப்படின்னா 4 கூட்டல் நிலம். அடுத்து நாடு கூட்டல் என்ற, நாடென்ற. களம் கூட்டல் ஏரி, களம் ஏரி. களம் கூட்டல் ஏரி, களம் ஏரி. ஓகேவா? களம் ஏரி. புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலை இயற்றியவர் முடியரசன். புதியதொரு விதி செய்வோம்ங்கிற நூலை இயற்றியவர் முடியரசன். அடுத்து கதிர் சுடர். கதிர் சுடர். அப்போ கதிரவனின் ஒளி. கரெக்டா? கதிர் கதிரவன், சுடர் ஒளி. ஓகேவா? அடுத்து மின்னல் வரி. மின்னல் கோடு. வரினா கோடு. ஓகேவா? அப்போ 2 1. அடுத்து அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை. அப்போ 2 1 3 அப்படிங்கிறத நமக்கான ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்து கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். கடலும் கடல் சார்ந்த இடமும் என்ன அப்படின்னா நெய்தல். ஸோ ஆக்சுவலாக அந்த 9th 10th புக்கில் நம்ம டீட்டெயில்டாக அந்த பாக்ஸில் படிச்சிருவோம். ஓகேவா? ஸோ முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாமே டீட்டெயில்டாக படிச்சிருவோம். ஸோ அதற்கான பொழுது என்ன, இடம் என்ன அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் நல்லா படிச்சிருவோம். பட் இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கேயே நம்ம கவர் பண்ணிடுறோம் இதுக்கு மட்டும். ஓகேவா? ஸோ நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் வந்து பரதவர், பரத்தியர். நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன? மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் நிலத்தின் பூ என்னது அப்படின்னா நெய்தல் தாளை. அப்போ தாளம்பூ ஆப்ஷனில் இருக்குது. நெய்தல் நிலத்தின் பூ தாளம்பூ. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் வாய்மொழி இலக்கியம். வாய்மொழி இலக்கியம் அப்படின்னா அதுக்கு வந்து ரிட்டனாக எதுவுமே கிடையாது. ஒரு ஓலைச்சுவடில் எழுதியிருக்க மாட்டாங்க, ஒரு பேப்பரில் எழுதியிருக்க மாட்டாங்க. தாளில் எழுதாமல் ஒருத்தவங்க வாயில் பாடுவாங்க. அதை கேட்டு இன்னொருத்தவங்க பாடி அப்படியே வாய்விலேயே அது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் வாய்மொழி இலக்கியம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வாய்மொழி கதைகளுமே இருக்குது. ஸோ வாயிலே இந்த மாதிரி இது பண்ணுறப்ப கதைகளுமே அந்த மாதிரி கதைகளுமே இருக்குது. ஓகேவா? ஸோ நாட்டுப்புற பாடல் ஒரு வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல் வந்து ஒருத்தவங்க பாடுறதை கேட்டு இன்னொருத்தவங்க பாடுவாங்க. அடுத்து நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தாலாட்டு பாட்டு, விளையாட்டு பாட்டு, தொழிற்பாட்டு எல்லாமே இதில் அடங்கும். அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். அடுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். கதிர் சுடர். கதிர் கூட்டல் சுடர்னு வரும். கதிர் கூட்டல் சுடர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அடுத்து மூச்சடக்கி எப்படி பிரித்து எழுதணும்? மூச்சு கூட்டல் அடக்கின்னு வரும். மூச்சு அடக்கி அப்படிங்கிறது மூச்சு கூட்டல் அடக்கி அப்படின்னு வரணும். ஸோ அடுத்து பெருமை கூட்டல் வானம், பெருவானம்னு வரணும். பெருமை கூட்டல் வானம், பெருவானம். பெருமை கூட்டல் வானம், பெருவானம். அடுத்து அடிக்கும் கூட்டல் அலை அப்படியே வரும்பா. அடிக்கும் கூட்டல் அலை அப்படியே வரும். ஸோ எந்த மாற்றமும் நிகழாது. அடிக்கும் அலை அப்படியே வரணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்த்துடலாம்.
விடிவெள்ளி விளக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாடல் வரிகள்லேருந்து கேள்வி இப்படிலாம் கேட்க மாட்டாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரியான கேள்வி புக் பேக்லேயே கூட கவர் பண்ணிடுறாங்க. அதனால் அப்படியே கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ விடிவெள்ளி விளக்கு. மணல் அப்படிங்கிறது இங்கே பஞ்சு மெத்தை. புயல்னா ஊஞ்சல். பனிமூட்டம் போர்வை. அப்போ 4 1 2 3 அப்படிங்கிறத நமக்கான 4 1 2 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். 4 1 2 3 கரெக்டாக தான் போட்டிருக்கோமா? விடிவெள்ளி விளக்கு கரெக்டு தான். ஸோ விடிவெள்ளி விளக்கு, விடிவெள்ளி விளக்கு. அப்போ மணல் அப்படிங்கிறது என்னவா வருது? இங்கே பஞ்சு மெத்தைன்னு வரும். புயல்னா ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. கரெக்டு தானே? 4 1 2 3 அப்படிங்கிறத நமக்கான ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. ஸோ இதெல்லாம் வந்து வணிகம் அந்த லெசனில் இருக்கும். ஸோ நான் என்னென்னலாம் படிக்கணும், எதெல்லாம் படித்தா போதுமானதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதற்கான ஆன்சர் பட்டினப்பாலை. ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வி வரும், கேள்வி கேட்பாங்க. அந்த லெசனுமே முக்கியம். எதை படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சுக்கணும். ஸோ அடுத்து ஒரு திருக்குறள், சமன் செய்து சீர்தூர்க்கும் கோல்வோர் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. அப்போ சான்றோருக்கு எது அணியாக விளங்குது? இங்கே சான்றோருக்கு அணி அப்படிங்கிறது சான்றோருக்கு எது அழகு அப்படிங்கிறத மீன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து அந்த வணிகர் அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் அந்த வணிகம் அப்படிங்கிற அந்த லெசன்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் திருக்குறள். ஓகேவா? ஸோ 30க்கு ஆப்ஷன் ஏ திருக்குறள். அதுக்கப்புறம் 31, வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் என்னன்னு சொல்லுவோம்? நுகர்வோர்னு சொல்லுவோம். வணிகம் கூட்டல் சாத்து, வணிகச் சாத்து, வணிகச் சாத்து. அடுத்து பண்டம் கூட்டல் மாற்று, பண்ட மாற்று. பண்டம் கூட்டல் மாற்று, பண்ட மாற்று முறை அந்த காலத்தில் இருந்துச்சுல. ஸோ அதுதான். ஸோ அப்போ பண்டம் கூட்டல் மாற்று, பண்ட மாற்று. அடுத்து மின் கூட்டல் அணு, மின்னணு. விரிவு கூட்டல் அடைந்த, விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. கரன்சி நோட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? கரன்சி நோட் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் கரன்சி நோட். பணத்தாள். கரன்சினா பணம், நோட் அப்படிங்கிறது இங்கே தாள், பணத்தாள். கரன்சி நோட்னா பணத்தாள். பேங்க் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், வங்கி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஸோ அடுத்து 38. ஸோ ஏன்னா கலைச்சொல் டாபிக் நமக்கு இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே கவர் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து செக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செக். ஸோ இந்த கேள்வியை நல்லா கவனிங்க. ஸோ செக் அப்படின்னா 38வது கேள்வி. செக் அப்படின்னா காசோலை. செக் அப்படின்னா என்னது? நமக்கு காசோலைன்னு வரணும். செக் அப்படின்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. அப்போ ஃபஸ்ட்டு 3 அடுத்து 5. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. செக்கை கொடுத்தோடனே காசு கொடுத்துருவாங்க, அப்போ காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுக்கு நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் இதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கேன், டெபிட் இங்கே பா வருதா, இங்கே பாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட் அப்படின்னா கடன், இந்த கீ அந்த காவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி மேட்ச் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு டெபிட் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்கேன், பற்றுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1 வரணும், அதுக்கப்புறம் 2. இப்போ 3 5 1 2 காமிச்சா மின்னணு வணிகம். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இதற்கான கரெக்டான ஆன்சர். ஸோ 38வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. ஸோ அதுக்கப்புறம் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படிங்கிறது ஔவையார் அவர்களினுடைய கூற்று. அதற்கடுத்து ஒன்றை சுற்றி காட்ட வரும் எழுத்து வந்து என்னன்னு சொல்லுவோம்? சுட்டெழுத்துன்னு சொல்லுவோம். எதெல்லாம் சுட்டெழுத்து? ஆ இ ஊ எல்லாமே கரெக்டு தான். தற்போது எந்த சுட்டெழுத்து பயன்பாட்டில் வந்து இல்லை அப்படின்னா ஊ அப்படிங்கிற இந்த சுட்டெழுத்து வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அடுத்து சுட்டெழுத்துக்கள் வந்து உள்ளேயே அப்படின்னு வார்த்தை வந்துச்சுனாலே அகச்சுட்டு அப்படிங்கிற நம்ம ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே அப்படின்னா புறச்சுட்டு. உள்ளேனா அகம், வெளியேனா புறம். அவ்வளோதான். அப்படியே டேரெக்டாக மேட்ச் பண்ணலாம். அடுத்து அண்மை சுட்டு, செய்மை சுட்டுக்குரிய எழுத்து. அப்போ அண்மை சுட்டு, அண்மைனா என்ன, செய்மைனா என்ன? அண்மை அப்படின்னா பக்கத்தில், செய்மைனா தொலைவில் இருக்குது அப்படின்னா. இப்போ அண்மையில் இந்த இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஈ வச்சு சொல்லுவோம். இந்த இது அப்படின்னு சொல்லிருவோம்ல. அப்போ அந்த அப்படின்னா செய்மை. அந்த இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள், அந்த அது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ ஸோ இதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், அண்மை சுட்டு. ஆவுக்கு ஆ வராது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆவுக்கு ஆ வராது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பேசிக்காக கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி தான். பட் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறப்ப இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அடுத்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட வந்து எந்த எழுத்து பயன்படுது அப்படின்னா ஊ அப்படிங்கிற இந்த எழுத்து பயன்படுது. ஸோ உவன், உது அப்படிங்கிற எழுத்தெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து பொருள் தருவது சுட்டு திரிபுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாருங்களேன், இங்கே திரிந்து அப்படின்னா திரிபுன்னு ஆன்சர் ஆப்ஷனை கொடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்போ சுட்டு திரிபு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுட்டு திரிபு. அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள் ஏயா ஆவோ ஏ எல்லாமே கரெக்டு தான். அப்போ முதல்ல வரும் வினா எழுத்து எது, இறுதியில் வரும் வினா எழுத்து எது, முதல்லையும் இறுதியிலையும் வரும் வினா எழுத்து எது? ஃபஸ்ட்டு முதல்ல வர்றது ஏயா, அதுக்கப்புறம் ஆ ஓ ஏ, அவ்வளோதான். இப்படி யா வச்சுக்கோங்க, ஏயா ஆவோ ஏ. அப்போ ஏயா அப்படிங்கிறது முதல்ல வரும், இறுதியில் வரக்கூடியது ஆவோ. ஏ அப்படிங்கிற அந்த எழுத்து முதல்லையும் வரும்,
இறுதியிலையும் வரும். ஓகேவா? ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ ஏயா ஆஓ ஏ இப்படி யா வச்சுக்கோங்க. முதல்ல வரக்கூடியது ஏயா, ரெண்டுமே இது வந்து ஏயா அப்படிங்கிறது முதல்ல வரும், இறுதியில் ஆஓ அப்படிங்கிறது இறுதியில் வரும். ஏ அப்படிங்கிறது முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம டீட்டெயில்டாகவே அங்கே கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னா ஏன் அப்படிங்கிற எழுத்தில் ஏன்கிறதுல ஏ முதல்லையும் வருதா, அவனா அவன் அவன் நான் அப்படின்னா அந்த அப்படிங்கிறது அதுதான் கொஸ்டினாக மாற்றுது. அப்போ ஆங்கிறது இறுதியிலையும் வருது. ஸோ அதுதான் இங்கேயும். இப்போ என்ன அப்படிங்கிற இடத்துல ஏங்கிறது முதல்ல வருது, யாது அப்படிங்கிற இடத்துல யாங்கிறது முதல்ல வருது. ஸோ இதே மாதிரி ஒன்றுக்குமே நான் அங்கே நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நம்ம எதெல்லாம் முதல்ல வரும் அப்படின்னு யோசிச்சாலே வந்துடும். என்ன வரும், யாதுங்கிறதெல்லாம் முதல்ல வருது. இங்கே வந்து அவனா அவனோ அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஓ வந்துருச்சு. இங்கே ஏன் அப்படிங்கிறதுல வருது, அவனே அப்படின்னா அந்த இடத்துல ஏ இறுதியிலையும் வருது, ஏன்ங்கிறதுல முதல்ல வருது, அவனே அப்படின்னா இறுதியில் வருது. ஸோ இப்படி யா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ லெசனை நம்ம டீட்டெயில்டாகவே நடத்தியிருப்போம். ஸோ இப்போதைக்கும் ஏயா ஆவோ ஏ இதை யா வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது என்னதுன்னா அகவினா. அகத்தே இருந்து வினா பொருளை தந்தால் அகவினா. அதுக்கப்புறம் அகவினா அப்படின்னா என்னென்னா, அகவினா அப்படின்னா நான் இந்த எழுத்தை தூக்கிட்டா, ஏவை தூக்கிட்டா தூ அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்கா, பொருள் இல்லை. இங்கே யாதுன்னு இருக்குல்ல, இந்த யாது அப்படின்னா இந்த நான் யார் அப்படின்னு இருக்குல்ல, இந்த யார் அப்படின்னா யா, அதாவது எனக்கு கொஷின் எது மாற்றுதோ அந்த வார்த்தையை தூக்கிட்டா பொருள் இருக்கா, பொருள் இல்லை. ஏன்னு இருக்கு, இந்த ஏவை நான் தூக்கிட்டா இன் அப்படிங்கிற எழுத்துக்கு பொருள் இருக்கா, பொருள் இல்லை. இதுதான் அகவினா. ஓகேவா? ஸோ நாங்கள் அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ புறவினா அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் அந்த எந்த இதை வந்து கொஷினாக மாற்றுதில்ல, அந்த ஏயா ஆவோ ஏ இருக்குல்ல, அந்த எழுத்தை நான் எடுத்துட்டாலும் எனக்கு அது மீனிங் தரும். அதுதான் புறவினா. அப்போ அகவினா என்ன, அகவினானா அந்த வினா எழுத்தை எடுத்துட்டா பொருள் தராது, புறவினானா வினா எழுத்து எடுத்துட்டாலும் பொருள் தரும். அவ்வளோதான். அப்போ வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தந்தால் அதுக்கு பேர் புறவினா. அதுக்கப்புறம் பண்டம் அப்படின்னா கமோடிட்டி. அப்போ 3 பயணப்படகுகள்னா ஃபெர்ரிஸ், பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ், நுகர்வோர்னா கன்சியூமர். 3142 அப்படிங்கிறதா 3142ங்கிறதா நமக்கான ஆப்ஷன். அடுத்து கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ், தொழில் முனைவோர்னா ஆண்டர்பிரினர், கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன், வணிகர்னா மெர்ச்சன்ட். அப்போ 4123 அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.